சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 1 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 29 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே பாடகர்கள் தேவனை போற்றி துதிக்கும்படியாக அங்கே அவர்கள் நிலைநிறுத்தப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்கதரிசனம் சொன்னதான ஆசாப், ஏமோன், ஏதுத்தூன் ஆகியவர்களை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை போற்றி துதித்து அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஆண்டவரை போற்றி துதிப்பது, கர்த்தரை பாடல்களால் மகிமைப்படுத்துவது, கர்த்தரை துதிப்பதே ஏற்றதும் இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கர்த்தரை போற்றி துதிக்கும் பொழுது அவருடைய மகிமை கடந்து வரும், பிரசன்னம் கடந்து வரும். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று வேதவசனம் சொல்கிறது. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அவரதே பரிசுத்தர். ஆம், நமது வாழ்க்கையிலும் கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக 26வது அதிகாரத்திலே வாசல் காப்பவர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யார் யார் என்று அவர்கள் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலரை நியமிக்கும் பொழுது இந்த வாசலுக்கு இன்னார் 2 சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டது. சீட்டு போட்ட போது யார் பேருக்கு சீட்டு விழுந்ததோ அவர்களை நியமித்தார்கள். சீட்டு போடுதல் பலவான்களுடைய சிக்கரிக்கும். சீட்டு போடுதல் காரிய சித்தியை கொண்டு வரும். சீட்டுப்படுதல் அநேக வேதங்களிலே வேத வாக்கியங்களிலே அநேக இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நியமிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள அங்கே உபவாசித்து சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது வேதம் காட்டுகிற வழியாகும். மகிமை உண்ட பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்கள், மற்ற அதிகாரிகள் என்று சொல்லி அங்கே ஆட்கள் நியமிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். 27வது அதிகாரத்திலே படைப்பிரிவுகள் தங்கள் இயக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும், 1000க்கு சேவைக்காரரும், 100க்கு சேவைக்காரரும், இவருடைய தலைவர்களும் எல்லாம் என்று சொல்லி யார் யார் ராஜாவை சேவிக்க வேண்டும், யார் யார் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோத்திரங்களின் தலைவர்கள் யார் என்பதையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவின் பல்வேறு விசாரிப்புக்காரர்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கிரமமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. மகிமை உண்டாவதாக. 28வது அதிகாரத்திலே தேவாலயம் கட்ட தாவீது திட்டமிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீது தேவானுக்கு ஆலயத்தை கட்டும்படியாக நியமிக்கவில்லை. அவருடைய மகன் சாலமோன் தான் கட்டுவான் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிவிட்டார். ஆனாலும் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய பொருட்கள், அதற்கான திட்டங்கள் எல்லாத்தையும் உருவாக்கும்படி தாவீது முயற்சி எடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இதுல முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், 8வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நீங்கள் இன்னொன்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய்
பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகி இஸ்ரவேல் அனைத்துக்கும் கண்களுக்கு முன்பதாகவும் தேவனுடைய செவிக்கு முன்பதாகவும் புத்தி சொல்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறது குறித்து பார்க்கிறோம். அநேக பொருட்களை கொண்டு வரலாம், பணங்களை கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலானது என்னன்னு சொன்னால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை அனுசரிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாலமோனை பார்த்து, என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அங்கு தன் மகனுக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதே போல 29வது அதிகாரத்திலே தேவாலயம் கட்டுவதற்கு நன்கொடைகளும் அன்பளிப்புகளும் தாவீது ராஜா பெற்றுக் கொள்வதை குறித்து பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டு ராஜ்யத்தின் பணிக்கென்று மனப்பூர்வமாய் உதாரத்துவமாய் முழு மனதோடு படைப்பது எப்படி என்பதை விளக்குகிறது. நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள் ஆண்டோட ராஜ்யத்துக்கென்று ஒரு அர்ப்பணிப்பும் சந்தோஷமும் இருக்க வேண்டும். சந்தோஷத்தோடு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதைத்தான் ஜனங்களும் செய்தார்கள். உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வம் யார் என்று சொல்லி கேட்கும்போது அங்கு அநேக அதிகாரி அங்கு பிரபுக்கள் அநேகம் பேர் வந்து மகிழ்ச்சியோடு மனப்பூர்வமாய் சந்தோஷத்தோடு கொடுத்தார்கள், உத்தம இதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார். தொடர்ந்து தாவீதின் விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபித்த ஜெபம் இங்கே எழுதப்பட்ட அநேக ஜெபங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தாவீது ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுப்பது எப்படி என்பதை இந்த ஜெபத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். சாலமோன் ராஜா அங்கீகரிக்கப்படுகிறது குறித்து நாம் பார்க்கிறோம். சாலமோன் தன் தகப்பனாகி தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். தொடர்ந்து தாவீதுடைய மரணம் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை அரசாண்ட தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் மகிமையுமாய் முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் என்று சொல்லி இந்த புஸ்தகம் இதோடு முடிவடைகிறது. இந்த வேத வார்த்தைகளை பார்க்கும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். இங்கே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் காணலாம். 18வது வசனத்திலே அறிவுகளுக்கு தலைவரான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட காரியங்கள் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்ம மத்தியிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியோடு இணைந்து நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயமாக முன்னேறி செல்ல நமக்கு உதவி செய்வார்கள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.